ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பொங்கல் பரிசில் எந்தமான பொருட்கள் கொடுக்க போகிறாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழ்நாடு அரசு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலிருந்து 2/1/2024 அன்னைக்கு தான் இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, எதிர்வரும் 2024 ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்புடன் கூடிய தொகுப்பு வழங்கிட 31/10/2023 அன்றைய தேதி நிலவரப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எண்ணிக்கையான குடும்ப அட்டைதாரர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ரேஷனுக்கு பார்த்தா கொடுக்குறதா ஸோ தோராயமாக எவ்வளோ ஆகுன்றதையும் பார்த்தா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 238 கோடியே 92 லட்ச ரூபாய் பார்த்தா ஆகுன்ற மாரி செலவினம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதன் விவரம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பச்சரிசி பார்த்தா 1 கிலோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான கொள்முதல் அது 1 கிலோ 35 ரூபா பார்த்தா கொள்முதல் பண்ணுறாங்க. எத்தனை குடும்ப அட்டைதாரர் கிடைக்க போது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஆகுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி சர்க்கரையை கொடுக்குறாங்க. சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் 40 ரூபாய் பார்த்தா கொள்முதல் செய்கிறாங்க 1 கிலோவுக்கு. அந்த எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகுன்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கரும்பு கொடுத்துருக்காங்க. முழு கரும்பு அதுக்கான ரேட்டை மென்ஷன் பண்ணல. ஸோ 33 ரூபாய் ஒரு கரும்பு கொடுத்துருக்காங்க எல்லாம் சேர்த்து. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எவ்வளோ செலவாகும் எல்லாமே அரசாணையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் இதுதான் உங்களுக்கான இந்த விட பொங்கல் தொகுப்பாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூட 1000 ரூபாய் பார்த்தா அரசாணையில் மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ மேபி 1000 ரூபாய் கொடுக்குறதா இருந்தால் இன்னமும் பார்த்தா அது குறித்து ஃபைனல் டிசிஷன் எடுக்காமல் இருக்காங்க. இன்றைக்கி அல்லது நாளைக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கொடுக்கலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அரசாணையில் வெளியிட்டிருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் இதுதான். ஒருவேளை கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இன்னும் 1 or 2 days உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது கொடுத்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பார்த்தா இந்த வருஷத்துக்கான பொங்கல் கிஃப்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ முந்தைய வருஷத்தோட இது ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால் பார்த்தா 10 பொருட்கள் 12 பொருட்கள் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தா ரொம்ப 3 பொருட்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான பொங்கல் கிஃப்ட். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.